மூணாவது மாதம் உங்களுக்கு எல்லா காரியங்களும் முன்பாகவே நடக்கும் மாதம். ஒரு ஸ்பிரிட்டை நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதம் ஒரு வித்தியாசமான அனாயிண்டிங்ஸை, ஒரு வித்தியாசமான தேவனுடைய செயலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் சொல்றேன், அவர் முன்னாடியே உங்களுக்கு சில காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். எல்லாம் முன்னாடியே நடக்கும் மூணாவது மாதம், முன்பாகவே நடக்கும் ஒரு மூணாவது மாதம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் பின்னாடி ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன போட்டிருக்குது? எல்லாம் சொல்லுங்க. முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணிருக்கிறார். சோ இந்த மூணாவது மாதம் முன்னாடியே எல்லாம் ரெடியா இருக்குது, முன்பாகவே எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. பாருங்க, நாம சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நாம ஒரு நல்ல காரியங்களை செய்யணும்னு கடவுள் நம்மளை கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொண்டிருக்கிற நாம சில நன்மையான காரியங்களை செய்வதற்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. முன்னாடியே ரெடியா இருக்குது. இந்த மாசம் பின்னாடி இல்லை, இந்த மாசம் முன்னாடி. ஆமென். He pre-arranged and made ready for us. எல்லாம் சொல்லுங்க. He pre-arranged. ஆமென். pre-arranged என்ன அர்த்தம்? ஒரு தேவை வந்ததுக்கு அப்புறம் அந்த தேவையை சந்திக்கிறது இல்ல, அந்த தேவை எழும்புறதுக்கு முன்னாடியே அது ரெடியா இருக்குது. நான் சொல்றேன், ஆண்டவர் எப்பவுமே லேட்டா பின்னாடி இப்படியே செஞ்சிட்டு இருக்கிறது அவருடைய தன்மை நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த மூணாவது மாதம் அது மாற போகுது. ஆமென். இந்த 3rd monthல அதை நீங்க வித்தியாசமா பார்க்க போறீங்க. தேவன் முன்பாகவே செய்ய போகிறார். ஆமென். அவைகளில் நீங்கள் நடக்கும்படி, ஆமென், அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. முன் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கும் 3வது மாதம். எல்லாம் சொல்லுங்க. இந்த 3வது மாதம் எல்லாம் எனக்காக முன்னாயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாத்தையும் முன்னாடியே பண்ணியிருக்கிறாரு. இனிமே நான் பின்னாடி இருக்க போறதில்ல, பின்னாடி பார்ப்பேன்றது இல்லை. எல்லாத்தையும் சீக்கிரமா பார்ப்பேன், முன்னாடியே பார்ப்பேன், வேகமா பார்ப்பேன். ஒரு தேவை வருது, அந்த தேவை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பணம் வருது. அப்படி கிடையாது. இனிமே பணம் முன்னாடியே வரும். இயேசுவின் நாமத்தினால எல்லாம் முன்னாடியே வருவதும். தேவனை குறித்த நம்முடைய புரிதலுக்கும் வாழ்க்கைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. Amen. The understanding of God is determine our life. தேவனை பற்றி நம்முடைய புரிதல் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். தேவன் எப்பவுமே லேட்டா தான் செய்வாரு, தேவன் எப்பவுமே பின்னாடி தான் செய்வாரு, இப்படியே நீங்க யோசிக்க கூடாது. இல்ல, நான் யோசிக்கும் போதுக்கு முன்னாடியே அவர் ரெடியா வச்சிருக்கிறார். வீடு கட்டணும்ன்ற எண்ணம் உங்க உள்ளத்துல வரதுக்கு முன்னாடியே அதுக்கான பணம் ரெடியா இருக்குது. பயணம் படணும் நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான பயண செலவுகள் ஆயத்தமா இருக்கிறது. ஆமென். உங்கள் தேவன் முன்பாகவே எல்லாவற்றையும் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென்.